கடன் நிறைய இருக்கிறவங்க எல்லாருமே முருகரை கும்பிடணும், ம். வெற்றிலை தீபம் ஏத்தணும் ஆமா, அப்படின்னு உண்மை. சொல்றாங்களே, இது ஆமா. வந்து உண்மையான பரிகாரமா சார்? நிச்சயமாக சொல்றேனே. திங்கட்கிழமை அதுக்கு வணங்கணும். இந்த விஷயத்துக்கு கடன் சார்ந்த விஷயத்துக்கு முருகப்பெருமான திங்கட்கிழமை கும்பிடணும். ஓகே. செவ்வாய்க்கிழமைன்றது பொதுவா திருமணம் ம். சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் வருவாரு. இது வந்து திங்கட்கிழமை பொதுவா வணங்கணும். கடன், பணம் 2மே. ஒண்ணு விரயத்த தடுப்பாரு, பணத்த குடுப்பாரு, கடன் வராம பார்த்துக்குவாரு. 3த்துக்குமே அவரும் கணக்குல வருவாரு. ஆனா ஆத்மார்த்தமா செய்யணும். இந்த முருகப்பெருமான வழிபாட்ட பொறுத்தவரைக்கும், கலியுகத்துடைய கண் கண்ட தெய்வம். நீங்க ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எந்த தெய்வத்துமே பண்ணக்கூடாது. ஒண்ணு பரிகாரத்த செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அத முழுமையா செய்யணும். ம். அந்த விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கும். நாங்க தேவைக்கு மட்டும் தான் பரிகாரம் சொல்றோம், ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு. நான் இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனா, நான் அவங்ககிட்ட கேட்டுருவேன். ஐயா பரிகாரம் செய்யறதுக்கான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கா? செய்வீங்களா? செய்கிறதா இருந்தா, தேவைப்படுற பரிகாரத்த குடுக்குறோம். நீங்க செய்யலன்னும் போது நான் தர வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அது தயவு செஞ்சு பரிகாரத்த அந்த மாரி பண்ணாதீங்க.